தேர்தலில் வெற்றி பெற்றால் கேஸ் சிலிண்டர், பெட்ரோல், டீசல் விலை குறைக்கப்படும் என்று கூறும் திமுக, தமிழகத்தில் ஆட்சி அமைத்து 3 ஆண்டுகளாகியும் ஏன் அதை செய்யவில்லை என்று நடிகை கௌதமி கேள்வி எழுப்பியுள்ளார். வடசென்னை அதிமுக வேட்பாளர் ராயபுரம் மனோவை ஆதரித்து திருவொற்றியூர் பகுதியில் நடிகை கௌதமி தீவிர தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தமிழ்நாட்டை காப்பதற்கு இரட்டை இலைக்கு வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கட்சித்தீவு விவகாரத்தை பாஜக எழுப்புவது தேர்தலுக்காக செய்யப்படும் சந்தர்ப்பவாத அரசியல் என்று விமர்சித்தார். திமுகவுடன் கூட்டணி சேர்ந்தது கமல்ஹாசனின் தனிப்பட்ட விருப்பம் என்று தெரிவித்த அவர், விலைவாசி உயர்வு பிரச்சினையில் மத்திய அரசு, மாநில அரசு ஆகிய இரு அரசுகளுக்கும் பங்கு இருப்பதாக கூறினார். தேர்தலில் வெற்றி பெற்றால் கேஸ் சிலிண்டர், பெட்ரோல், டீசல் விலை குறைக்கப்படும் என கூறும் திமுக, தமிழ்நாட்டில் ஆட்சி அமைத்து 3 ஆண்டுகளாகியும் ஏன் அதனை செய்யவில்லை என்றும் கேள்வி எழுப்பினார். உங்களுக்காக எந்நேரமும் உங்களுக்காக நின்று உழைக்கக்கூடிய எந்த ஒரு கஷ்டமா இருந்தாலும், எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் ஓடி ஓடி வந்து உங்களுக்கு தோளோட தோள் நின்று உழைக்கக்கூடிய உங்களுடைய வெற்றி வேட்பாளர், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வேட்பாளரான அண்ணன் ராயபுரம் மனு அவர்களை நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு துணை, அப்படிப்பட்ட ஒரு உறுப்பினர் கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய பேர் வந்து அவங்களுடைய தேர்தல் உரையை நீங்க கேட்டுட்டு இருப்பீங்க, இவங்க இது பண்ணுவாங்க, அவங்க அது பண்ணுவாங்க அப்படின்னு. நல்லவங்க கெட்டவங்க, உண்மை பொய் எல்லாமே அப்புறமா தான் தெரிய வருது. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளரை தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு முக்கியத்துவம் என்னன்னா, உங்களுக்காக உழைக்க போற அந்த உறுப்பினர் பின்னால இருக்கிற அந்த கட்சியின் அமைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம். இன்றைக்கு இந்திய அளவுல இருக்கலாம், உலக அளவுல இருக்கலாம், தமிழ்நாட்டுல மிகப்பெரிய கட்சி, 2 கோடிக்கு மேலான தொண்டர்கள் உள்ள கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். வரும் 19ஆம் தேதி உங்களுடைய வாக்குச்சாவடிக்கு காலையிலே சென்று தமிழர் உரிமையை மீட்போம், தமிழ்நாட்டை காப்போம், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், இரட்டை இலைக்கு ஓட்டளிப்போம்.